இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம், கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் மகிமைகளை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவர் பரத்திற்கு ஏறி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அநேகருக்கு தம்மை தரிசனமாகி அநேக காரியங்களை அவர்களோடு பேசி அவருக்கு அநேக காரியங்களை போதித்து அதற்கு பிற்பாடுதான் யாவரும் காணும்படியாக பரத்திற்கு ஏறி போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு முக்கியத்துவம் காணப்பட்டதனால்தான் ஆண்டவர் 40 நாட்கள் அவை எல்லாவற்றையும் செய்தார். எனவேதான் ஆவியானவரும் வேதாகமத்திலே அவைகள் எல்லாம் இடம்பெறும்படியாக அனுமதித்திருக்கிறார். இன்றைக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். ஈஸ்டர் தினத்திலே நம்ம ஒவ்வொருவரும் மிகவும் மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸ் முக்கியம். அதே போல அதை விட அதிகமான முக்கியத்துவம் இந்த ஈஸ்டர் நாட்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் பலமாய் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் எனக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார் என்கிறதான ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்தோடு கூட நாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேண்டும், சேர்ந்து கொண்டாட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்பதாகவே சொல்லி இருந்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனும் இந்த நாளிலே நான் மரணம் அடைவேன் என்று சொல்லி அதிக நிச்சயமாய் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தனக்கு சம்பவிக்க போகும் மரணம் இப்படியாக இருக்கும், இந்த நாள்ல இருக்கும், இதற்கு பிற்பாடு 3 நாட்களுக்குள்ளாக நீங்கள் எல்லாரும் காணும்படியாக நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிரகடனம் செய்திருந்தார். அப்படிப்பட்டதான வல்லமை மிக்க ஆண்டவர். பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம், உலகத்திலே ஆண்டவர் மாத்திரம்தான் உயிர் தெழுந்திருக்கிறாரா? அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், எலியாவும் எலிஷாவும் கூட அநேக அற்புதங்களை, உயிர்த்தெழுதலின் அற்புதங்களை செய்ததுண்டு. அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே உயிர்த்தெழுதலை நடப்பித்ததுண்டு. ஒரு 12 வயது சிறுமியை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 49வது வசனம் முதல் நாம் பார்க்கும் போது 12 வயது சிறுமியை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினதாக ஒரு சம்பவம் இருக்கிறது. மரித்ததான ஒரு வாலிபனை அவனுடைய தாயின் முன்பதாகவே ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனம் முதல் இதை நாம் வாசிக்கிறோம். கடைசியாக லாசருவை, மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிற்பாடு கூட ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே போல ஆண்டவரும் தாம் சொன்னபடியே 3 நாளில் உயிர் தெழுந்தார். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் இந்த உயிர்த்தெழுதலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அவர்கள் எல்லாம் தன்னுடைய மனித உடலிலே அவர்கள் உயிர் தெழுந்தார்கள். ஆனால் மறுபடியும் அவர்களுக்கு மரணம் என்பது நிச்சயமாய் நேர்ந்திருக்கும். ஒருவேளை தன்னுடைய சிறு வயதிலே ஒரு அங்கலாய்ப்போடு கூட தன்னுடைய உலகத்திலே அவர்களுக்கு இருந்ததான சொந்தங்கள் அவர்களை இழந்து விட்டார்களே என்கிறதான ஏக்கத்தை தீர்க்கும்படியாக, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக ஆண்டவர் அவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலோ அப்படி அல்ல. அவர் நித்திய காலமாய் ஜீவனோடு இருக்கிறார். ஒரு முறை உயிர்த்தெழுந்தார், அவர் நித்திய காலமாய் இப்போதும் கூட ஜீவனோடு இருக்கிறார். ஒரே உயிர்த்தெழுதல் உண்டென்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் அல்லவா? அதே மாதிரிதான் ஆண்டவர் அவரும் கூட ஒரே ஒரு முறை உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்காக, எனக்காக ஜீவனோடு கூட இருக்கிறார். இதுதான் மற்ற உயிர்த்தெழுதலுக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் இடையிலான ஒரு பெரிய வித்தியாசமாய் நாம் காண முடிகிறது. உலகத்திலே வேறு தெய்வங்களாய் சொல்லப்படுகிற எதுவும் உயிர்த்தெழுந்ததாக இல்லை அவை. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் மாறாதவராய் நம்மோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன்
தேவன் என்பதை இதன் மூலமாக நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோமானால், ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் அவர் உலகத்தை ஜெயித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஜெய கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுந்தார், ஜெய கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுந்தார். அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் இந்த உலகமே ஆச்சரியப்படத்தக்க அவர் உயிர்த்தெழுதல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவர் எவற்றையெல்லாம் ஜெயித்தார் என்று சொல்லி பார்த்தால், அவர் மரணத்தை ஜெயித்தவராய் கூட இருக்கிறார். முதலாவது, மரணமானது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் விழுங்கப்பட்டது. ஆண்டவர் உயிர்த்தெழுதலினாலே மரணத்திற்கு இருந்ததான ஒரு வல்லமை, மரணத்திற்கு இருந்ததான ஒரு பவர் அந்த இடத்துல முறியடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதை தான் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனமும் 55வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது: அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவர் நம்முடைய மரணத்தின் மேல் ஒரு ஜெயம் எடுத்தார். பொதுவாக ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மரணத்தை எந்த மனிதனாலும் மேற்கொள்ள முடியாது. அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசியாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த கடைசி நேரத்தை கூட, அந்த கடைசி மரணத்தை கூட மேற்கொண்டு அதற்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை அவர் உறுதி செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கும் கூட ஒருவேளை மரணத்தை குறித்துதான ஒரு பயம் நம்மை ஆட்கொண்டு கொண்டே இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாரோ ஒருடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை மரணத்தை குறித்துதான ஒரு பயம், நான் இன்றைக்கு என்னுடைய மரணம் இப்படியாக இருக்குமோ என்கிறதான ஒரு எண்ணம், இரவில தூக்கம் இல்லாமல் தவிக்கிறதான ஒரு எண்ணம் காணப்படுமானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மரணத்தை நான் வென்றேன், மரணத்தை நான் ஜெயித்தேன், மரண பயம் இனி உனக்குள்ளாக வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய், அவர் மரணத்தை வென்றவராய் நம்மோடு கூட சேர்ந்து நமக்கும் ஜெயம் கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய ஜெயம் இன்றைக்கு அந்த பயம் நீங்கி நீங்கள் ஜெய பிள்ளைகளாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவது கூட பிசாசை ஆண்டவர் செய்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதியானவன் பிசாசு. ஆண்டவர் பிசாசை அநேக இடங்கள்ல ஜெயித்திருக்கிறார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த போதிலும் கூட தன்னுடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் பிசாசின் வல்லமைகளுக்கு மேலான ஒரு மகிமையான வல்லமையை ஆண்டவர் பெற்றிருந்தார். பிசாசை அவர் ஜெயித்தார் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இதைதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:13, பிதாக்களே, வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆண்டவர் நம்மையும் கூட பிசாசை ஜெயிக்கும்படியாக நம்ம எதிர்பார்க்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தையும் அதன் அதிபதியாகிய பிசாசையும் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். நானே ஜீவன், என்ன விசுவாசமா இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசையும் உலகத்தையும் அவர் ஜெயித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வசனத்தினாலே இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும். ஒருவேளை ஆண்டவர் எனக்காக இது எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார், நான் இதெல்லாம் செய்ய முடியுமா? என்னுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் விழுந்து 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 நான் எந்திக்கிறேனே, நான் எப்போது ஜெயம் எடுப்பேன், எனக்குள்ளாக ஜெயம் எப்போது கடந்து வரும் என்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு கூட ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இன்னைக்கு அவர் எப்படி ஜெயித்தாரோ அதே ஜெயத்தை இன்னைக்கு நமக்கும் கூட நாம் சுதந்திரிக்கும்படியாக நமக்கும் தர சித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவாய் அவர் எழுந்திருக்கிறார், ஜெய கிறிஸ்துவாய் அவர் எழும்பி இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்குள்ளாக விசுவாசிங்க. ஆண்டவர் ஜெயித்த ஜெயம் எனக்குள்ளாக கடந்து வந்துகிறது. இன்று முதல் நானும் ஜெயம் எடுப்பேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த ஓட்டத்திலே நானும் ஜெயம் எடுப்பேன் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு கூட செயல்படுவோம். கர்த்ததாமே இந்த நாளிலே நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி
கூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் இருந்து பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உம்முடைய அன்பின் பாதத்திற்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எங்களுக்காக நீர் ஜெயம் எடுத்தீர், மரணத்தை ஜெயித்தீர், உலகத்தை ஜெயித்தீர், பிசாசை ஜெயித்தீர். ஆமாண்டவரே, நாங்களும் கூட உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவரே இருக்க அந்த கர்த்தத்துவத்தின் வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றிலிருந்து ஒரு ஜெயம், அந்த இருள் நீங்கி போகிறதற்காக நன்றி. இன்றிலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.